வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? தூங்கிட்டு இருந்தவங்களை பாருங்கள், தண்ணியை தெளித்து வந்து பார்த்திங்கன்னா எழுப்பிவிடும். இது ஒரு ஸ்மார்ட் அலாரம்னே சொல்லலாம். முக்கியமாக ஏதாவது வந்து வேலைக்கு போகணும், ஏதாவது ஒரு இதுக்கு வந்து போகணும், தனியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அலாரம் செட் பண்ணலாம். ஃபன்னியாக இருக்கும். அலாரம் அடிக்கும் போது தண்ணி வந்து மூஞ்சில் வந்து தெளிச்சு விட்ருவோம். அந்த மாதிரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அலாரம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி வாட்டர் பம்ப் மோட்ரு வந்து தேவைப்படும். இது வந்து எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லேயும் வந்து கிடைக்கும். அது வாங்கும் போதே வந்து ஓசையும் சேர்த்தாப்பில் வந்து கனெக்ஷனுக்கு வாங்கிக்கோங்க. இதை ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி வந்து ஒரு லெட்டோட முனப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்தாப்பில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி வந்து ஃபோர்ஸாக வந்து அடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு லெட்டோட இந்த இதை வந்து கலட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த லெட்டோட இதை வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் வந்து இப்படி வைக்கிறோம் அப்படின்னா முனையில் வந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக வந்து அடிக்கும், கொஞ்சம் தூரம் வந்து தள்ளி வந்து அடிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறோம். சரி, ஓகே. அதுக்கடுத்து 3.7 வோல்ட் ஒரு பேட்டரி வந்து எடுத்துக்கோங்க. அது கனெக்ஷன் அந்த இது மோட்டருக்காக. அதுக்கடுத்து நம்மளுக்கு கார்ட்போர்டு தேவைப்படும். அதுக்கடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து தேவைப்படும். இதில் தான் தண்ணி ஊற்றி அந்த வாட்டர் பம்ப் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு. அதுக்கடுத்து ஒரு அலுமினியம் ஃபாயில் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு காயின் வந்து எடுத்துக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் வந்து சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா தகடு கணக்காக ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்துக்கோங்க. இதை ஜஸ்ட் வந்து அது சுவிட்ச் மாதிரி வந்து ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி எல்லா திங்ஸையும் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து கார்ட்போர்டில் நீங்கள் வெட்டினாலும் சரி, நான் அந்த மாதிரி வந்து பரிச்சட்டை மாதிரி உள்ளதில் வந்து வெட்டிக்கிறேன். இது ஜஸ்ட் வந்து ஒரு உண்டியல் மாதிரி நம்ம வந்து செய்ய போகிறோம் அமைப்பு. அப்போனா தான் வந்து அந்த காயினை வந்து உழுக வைக்க மாதிரி. நீங்கள் வேறு மாதிரி மெத்தட் யோசித்தீங்க அப்படின்னா அந்த மெத்தடில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் காயின் அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் வந்து வச்சு ஒரு கார்ட்போர்டில் வந்து ஏதாவது ஒன்று வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சின்ன சின்னதாக வந்து வெட்டி எடுத்தாச்சு. ஹைட் கூட நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். ஆனால் வந்து கீழே வந்து பாருங்கள், கரெக்டாக அந்த ஒரு காயின் வந்து விழுந்துச்சு அப்படின்னா 2 இதை ஜாயின் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதை வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. கீழே மட்டும் கொஞ்சம் வந்து கேப் வந்து விட்டுருங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து தகடை வந்து வைப்போம். அது போக காயினையுமே வெளியே எடுக்கணும்னா ஈஸியாக வந்து எடுத்துடலாம். இப்போ நான் சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கடுத்து மேலே வந்து நம்ம வந்து கவர் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதை வந்து அளவுக்கு வந்து வெட்டிட்டு நடுவில் வந்து உண்டியல் மாதிரி வந்து கத்தியை வச்சே வந்து கீறி விட்ருங்க. அது வந்து ஒரு காயின் வந்து போகிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப பெருசாகவும் ஓட்டை வந்து போட்டுறாதீங்க, அது காயின் வந்து சரியாக நிற்காது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ காயினை வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் வைப்போம். ஸோ இந்த மாதிரி வைக்கும் போல் கீழே விழுகுது பார்த்திங்களா, அதை வந்து முனையில் வந்து வச்சு வைக்கும் போல் நின்றுக்குறோம் இந்த மாதிரி. ஸோ இது வந்து வைப்ரேஷன் வந்து ஆகும் போல் உள்ளே விழுவுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க கான்செப்ட்டு. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். மொபைல் வந்து வைப்ரேட் ஆகும் போல் உள்ளே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த தகடை தான் நான் வந்து வெட்ட போகிறேன். நீங்கள் அலுமினியம் ஃபாயிலை கூட வந்து வெட்டிக்கோங்க. அந்த அளவுக்கு சேஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சு பார்த்துக்கோங்க. அந்த அளவு வந்து வச்சு கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி வந்து வெட்டிக்கோங்க. தகடு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கைக்கு இதை வந்து கிழிச்சு விட்ரும். ஸோ அதனால் வந்து பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு 2ஆக வந்து நான் வெட்டிக்கிறேன். 2க்கும் கொஞ்சம் தான் கேப் இருக்கணும். 2 தான் வெட்டினதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவு இருந்தால் போதும், இல்லைன்னா அதுக்கும் கம்மியாக இருந்தால் போதும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு காயின் ஒழுகும் போல் ஜாயிண்ட் ஆகும். அதுக்கடுத்து முன்னாடி வந்து கொஞ்சம் வயரை கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஓட்டை வந்து பொண்ணா போட்டுக்கோங்க. இல்லாட்டினா கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி கொஞ்சம் 2 சைடும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெட்டி விட்ருங்க. வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வயரை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கடுத்து நீங்கள் வந்து தகடை வந்து உள்ளக்க வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. உள்ளக்க வந்து வைக்கும் போல் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுட்டு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணாலே போதும், நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்ஜஸ்ட் பண்ணால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒட்டிடுங்க. இந்த அளவு இருந்தால் போதும். இந்த அளவு கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேலே வந்து அந்த இதையும் நான் வந்து வச்சு ஒட்டிடுறேன். அந்த உண்டியலுக்கு உள்ளே போடுவோம் பார்த்திங்களா, அந்த இதையும் மேலே வந்து வச்சு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுறேன். ஒட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வயர் கனெக்ஷன்னா எல்லாமே கொடுத்துக்கலாம். அந்த டப்பா இருக்குல்ல, டப்பாவில் வந்து வாட்டர் பம்ப் அந்த இதை உள்ளே வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஓஸை வந்து வெளியே மட்டும் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து அந்த இதில் வந்து ஓட்டை போட்டுட்டு அதை கரெக்டாக கனெக்ட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட 3.7 வோல்ட் பேட்டரி வந்து ஒரு இது செட்டப் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிடுங்க ப்ளஸில். அடுத்து மைனஸ் ஒயராக இருக்கட்டும், இல்லைன்னா ப்ளஸ் ஒயராக இருக்கட்டும், 2ல் ஏதாவது ஒரு ஒயரை மட்டும் எடுத்து நம்ம சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்கே வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க. இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று, அந்த மாதிரி தான். மோட்டர்லேருந்து வர்றது ஒன்று, அடுத்து பேட்டரியிலேருந்து வர்றது ஒன்று. ஜஸ்ட்டு இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிட்டீங்கனாலே போதும். காயின் நடுவில் வந்து பட்டுச்சு அப்படின்னா கனெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி விட்ரும். ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா வயர்லேயும் கனெக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்து சப்ளை ஆகும். ஸோ அதனால் வாட்டர் மோட்டர் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இதில் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு டெஸ்ட் பண்ணலாம்.
தண்ணி வந்து ஃபுல்லாகவே ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கடுத்து காயினை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், முன்னாடி இந்த மாதிரி தான் வைக்கணும். வச்சுட்டு நம்ம இதில் அலாரம் வைக்கும் போல் வைப்ரேட் ஆகும் போல் நம்மளுக்கு வந்து பாருங்கள் உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்படியே வந்து ஃபோர்ஸாக வந்து வரும். முன்னாடி அதை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சரி ஓகே, இதை வந்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கடுத்து நின்றுச்சு பார்த்தீங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் அதுக்கடுத்து மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து பண்ண போல் அலாரம் வைக்கும் போல் சில பேர் அலாரம் மட்டும் வைப்பாங்க, சில பேர் வந்து வைப்ரேட்டோடு சேர்த்தே வைப்பாங்க. நீங்கள் வந்து வைப்ரேட் வந்து இதை கொடுத்தா தான் வைப்ரேஷன் வந்து ஆகணும், அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து காயின் வந்து விழுகும். பார்த்தீங்கன்னா தெரியும், வைப்ரேஷன் வந்து பேசிக் கால்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை நான் கொடுத்துருக்கேன். அது வந்து ரெகுலராக கிருன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்மார்ட்டான ஒரு வாட்டர் அலாரம் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒர்க் ஆகிற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம உண்டியல் மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கடுத்து மொபைலில் வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அலாரம் அடிக்கும் போல் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து விழுகும். இதை வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து அப்படியே அலாரம் அடிக்கும் போல் வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகி இது வந்து உள்ளக்க விழுந்துடும். உள்ளக்க விழுகும் போல் நம்ம வந்து சேர்த்து வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பாருங்கள், இப்போ வந்து உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக பாருங்கள் தனியாக வந்து அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து அடிக்கொருக்க விழுந்த உடனே தண்ணி அடித்து எல்லா இடத்தையும் வந்து இதாக்கிருச்சு. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இதை வந்து வச்சு அலாரம் வந்து வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எந்திக்கணும்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு யாரும் எந்திக்கவே மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக மூஞ்ச நோக்கி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தெளிச்சு விட்றோம். இது ஸ்மார்ட்டாக இருக்கும். தண்ணி தெளித்தா கண்டிப்பாக வந்து எந்திரிச்சிருவோம். ஸோ அதுக்காக தான் இந்த இதை வந்து செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இதை வந்து நான் எடுத்துடுறேன். இப்போ ஃபைனலாக வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அலாரம் வச்சு, அது எப்படி வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் அலாரம் வந்து செட் பண்ணிக்கிறேன். 1 நிமிஷம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி செட் பண்ணிக்கிறேன். 5:59க்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ 5:59க்கு வந்து வச்சு செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இப்படி வைக்கணுங்க. வச்சதுக்கு அடுத்து இந்த காயின் வந்து எந்த காயின்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் வந்து விழுகிற மாதிரி இப்படி வச்சுட்டு செட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அலாரம் அடிக்கும் போல் வந்து உள்ளக்க வந்து விழுகும். இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்கள் அலாரம் அடிக்கும் போல் எப்படி விழுகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இன்னும் 5:59 ஆகலை. 5:59 ஆகும் போல் உள்ளக்க வந்து விழுகும். விழுந்துட்டு அங்கே வச்சோம் அப்படின்னா மூஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 5:59 ஆனனையும் எப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அலாரம். இங்கே வந்து வைப்ரேட் ஆகி உள்ளக்க வந்து விழுகும். பாருங்கள், விழுந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து அடிக்கும். தண்ணி வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எந்திரிச்சு வந்து இதை வந்து எடுத்து இதை சைடு வந்து வர வரைக்கும் வந்து நம்மளுக்கு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நேராக வச்சுட்டோம் அப்படின்னா இன்னொருக்கு வந்து அகைன் வந்து வரும். இந்த காயினை கண்டிப்பான முறையில் வந்து எடுத்தே ஆகணும். நீங்கள் எத்தனை காயினாலும் அடியில் வந்து வச்சுக்கலாம். செமையாக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து அலாரத்தை கட் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது வருது. நான் வந்து ஊடால வந்து அடிக்கொருக்க விழுந்து அடுத்த சைடு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப நல்லா நகட்டி வச்சுட்டேன். பாருங்கள், உள்ளக்க பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளக்க நகட்டி இருக்கும். ஸோ நகட்டி வச்சனால காயின் வந்து கரெக்டாக விழுந்தால் மட்டும்தான் எனக்கு அடிக்குது. நீங்கள் வந்து ஒட்டி வைக்கிற மாதிரியே வந்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்துருப்பீங்க, அந்த காயின் விழுந்தால் நம்மளுக்கு வந்து அலாரம் அடிக்கும் போல் வந்து மூஞ்சில் வந்து தண்ணி தெளிக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். ஸ்கூல் பிள்ளைங்க வந்து சின்ன ப்ராஜெக்டாக இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்விட்ச் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகும். ஜஸ்ட் வந்து காயினை உள்ளக்க வந்து போட்டோம்னா பாருங்கள், கரெக்டாக வந்து வச்சுட்டோம்னா காயினை விலைக்கு விட்டுறணும். அதுக்கடுத்து அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்பேஸ் தந்திருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் வந்து வருது அப்படின்னா இப்படி சாச்சிங்க அப்படின்னா வெளியே வந்துடும், நம்மளுக்கு வந்து நின்றோம். ஸோ இப்படி தான் கரெக்டாக வைக்கும் போல் வந்து பார்த்திங்களா நம்மளுக்கு வந்து அடிக்குது. இப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது ஒர்க் ஆகுது. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.